அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார், கோபத்தை பற்றி கேட்டிருக்கிறார். கோபத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், அதிகமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இந்த கோபம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய சடுதியாக எழக்கூடிய அந்த அதாவது ஒரு உணர்வு தான் இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம். அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்கிறது, இந்த கோபத்தை கட்டாயம் ஒருவர் அடக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த கோபத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோமாக இருந்தால் அதனால் பல பிரச்சனைகள் சமுதாயத்தில் ஏற்படுவதை பார்க்குறோம். இன்றைக்கு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்திலும் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் வருவதற்கான அடிப்படை காரணம் இந்த கோபம்தான். அப்போ இந்த கோபத்தை கட்டாயம் அடக்க வேண்டும். ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு வசியத்து செய்யுங்கள். அப்போ மீண்டும் மீண்டும் அவர் கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லா தஅலப், கோபப்பட வேண்டாம். அதான் வசியத்தாக சொல்கிறார்கள். அப்போ கோபம் என்பது மிகவும் பொல்லாத ஒரு சாமம். ஒரு மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இருக்கிறார்கள், உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை கேட்டு வருகிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கோபப்பட்டு அதனை புறக்கணிக்கிறார்கள். அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் கேட்குறான், அபஸ வ தவல்லா அன்ஜா அஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, அவரை புறக்கணித்தார், அவருக்கு தெரியுமா இவர் நேர்வழி பெறுவார் என்று அல்லாஹ் தஆலா அப்படி சுட்டி காட்டுகிறார். அப்போ இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது கோபம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் வர வேண்டிய ஒன்று தான். ஆனால் நியாயபூர்வமான காரணங்களுக்கு வர வேண்டும். அப்படி வந்தாலும் கட்டாயம் நாங்கள் அதனை அடக்கி கொள்ள வேண்டும். ஒரு பலவீனமான ஒரு செய்தியிலே சொல்வார்கள், அல்லாஹ் கதபு மின ஷைத்தான் என்று சொல்வார்கள். ஷைத்தானிலிருந்து வாரதான் இந்த கோபம். அப்போ எனவே ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டான். எனவே நீங்கள் கோபம் வந்தால் வுலு செய்து கொள்ளுங்கள், அந்த நெருப்பு அந்த சூட்டை தணித்து கொள்ளும் என்கிற அமைப்பில் ஒரு செய்தி வருகிறது. அது பலவீனமான ஒரு செய்தி. அது இருந்தாலும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறது என்னவென்றால், கோபம் என்பது மிகவும் ஒரு